or everything will align for you, everything will become good for you. வெல்கம் டு நிஷா இலிங் சேனல். இன் திஸ் சேனல் நம்ம என்ன பத்தி பேசுவோம்னு சொன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசெப்ஷன்னா என்ன, மெயினா லா ஆஃப் அசெப்ஷன் பத்தி தான் எனக்கு பேசணும்னு ஆசை. நான் ஏன் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்த்து நான் என் லைஃப்ல சில விஷயங்களை மாட்டிக்கிட்டதால என்னோட மைண்ட் நான் எவ்வளோ டிமோட்டிவேட்டா இருந்தாலும் சில வீடியோஸை பார்க்கும்போது மோட்டிவேட் ஆகி என் லைஃப்ல அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நான் போறதுக்கு இல்லை பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் மோட்டிவேட் ஆகி நான் அம்பானியானாதான் சக்சஸ் அப்படின்றது இல்ல, ஒரு மன நிம்மதி கிடைச்சாலே அதுவே சக்சஸ் நான் நினைக்கிறேன். ஆனா என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாரும் மாதிரி எனக்கு எல்லாமே ரொம்ப லக்ஸூரியஸா கிடைச்சது கிடையாது. பட் அதெல்லாம் நான் எப்படி மேனிஃபெஸ்ட் லக்ஸூரியஸா வாழ்றதுக்கான விஷயங்களை நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒன்லி த்ரூ மை தாட்ஸ் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே என்னுடைய பர்சனல் லைஃப் ஷேர் பண்ண விரும்பல. பட் எல்லாருக்குமே எல்லாமே அமையாது இல்லையா? இப்போ எல்லாருக்குமே நல்ல பேரண்ட்ஸ் டேக் கேர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சில பேருக்கு பேரண்ட்ஸ் அப்படின்றதே ட்ராபேக்கா கூட இருக்கலாம். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் எனி ஒன். பட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் எனக்கு அது கூட சரியா ப்ராப்பரா இருக்காது. பட் ஹவ் ஐ மேனிஃபெஸ்ட் ஆல் தட், ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஐடி ப்ரூஃப் கிரியேட் பண்றதே எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. பட் இன் மை தாட் ஐ வாஸ் திங்கிங் அது என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஈவினிங் டெரஸ்ல போயிட்டு ஸ்டார்ஸை பார்த்து பேசுவேன். நான் அப்ப எனக்கு தெரியாது இதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் லா ஆஃப் அசெப்ஷன் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியாது. பட் லேட்டரா இதை பத்தி தெரியும் போது இதுதான் நம்ம லைஃப்ல நம்ம பண்ணிருக்கோம். நான் எந்த கண்ட்ரிக்கு போனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாம்பியான்ற கண்ட்ரிக்கு போயிருந்தேன். ஸோ எப்பவுமே எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும்னு. பிளேன் பார்க்கும் போதெல்லாம் நான் ஏக்கப்பட மாட்டேன், நானும் ஒரு நாள் போவேன் அப்படின்னு சொல்லி நான் கான்பிடென்டா நம்புவேன். அதை நான் நம்பினதாலே என்னவோ தெரியல, நான் ஒன்னும் ஏர்ன் பண்ணல, நான் ஒன்னும் செலவு பண்ணல, எல்லாமே என்னோட ஃபேமிலி தான். ஸோ அவங்க பண்ணதுதான். ஸோ அதன் மூலயமா நான் அங்க போறதுக்கான வாய்ப்பு இருந்தது. பட் என்னதான் எஸ் நான் அங்க என்ஜாய் பண்ணேன், லைன் வாக் போனேன், சீட்டா வாக் போனேன், மைக்ரோ லைட் போனேன். அது ஒன் டே ஐ என்ஜாய் தேட். பட் என்னதான் எவ்வளவு அழகான இடத்துக்கு போனாலும், என்ன மாதிரியான சூழ்நிலையில நம்ம இருந்தாலும், நம்மளுடைய மனம் சரியில்லைன்னா எவ்வளவு அழகா இருந்தாலும் அந்த லைஃப் அழகா இருக்காது. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எப்பவுமே எனக்கு இருந்திருக்கு. பட் அதை ஓவர் கம் பண்றதுக்கு எனக்கு உதவியா இருந்தது இந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட நல்ல பாசிட்டிவான வீடியோஸ் தான். ஸோ அதனாலதான் ஐ தாட் வை காண்ட் ஐ ஆல்சோ மேக் தட் அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்களும் அதே மாதிரி மோட்டிவேட் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே சக்சஸ் அப்படின்றது நம்ம பெரிய விஷயங்களை சாதிச்சாதான் சக்சஸ் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய பேக்ரவுண்டு, நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்திருக்கோம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் நம்ம எப்படி பாசிட்டிவா இருக்கோம், எந்த அளவுக்கு இதெல்லாம் கடந்து வரும் அப்படின்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லார்கிட்டயும் போய் நம்ம எல்லாமே லைஃப்ல இதெல்லாம் நடந்துச்சு, இதனாலதான் எனக்கு இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இன் அவர் டீப் சைட், இன் அவர் ஹார்ட் நமக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க ஜீரோவா இருந்தாலும், இப்போ உங்களுக்கு அது இம்பாசிபிளே இல்லை அப்படின்னு தோணுச்சுனாலும், டியர் லிசன் டு மீ, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். எவ்வளவு கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க தொடர்ந்து அந்த விஷயத்த ஆல்ரெடி நடந்த மாதிரி நினைச்சீங்கன்னா, கன்சிஸ்டன்சியா உங்களுடைய தாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தாட்ஸுக்கு நீங்க நல்ல விஷயங்களே ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க கேட்பீங்க என்கிட்ட, நான் எப்படி நல்ல விஷயத்தையும் ஃபீட் பண்றது, இவ்வளோ விஷயம் எனக்கு எதிரா நடக்குது, இவ்வளோ டிராபேக்ஸ் இருக்கு எனக்கு, நான் எப்படி என்னால, நீங்க சொல்ற நிஷா நீ எப்படி என்ன நல்ல விதமா நினைக்க சொல்ற அப்படின்னா, இப்போ இப்போ ஒரு பிளெஸிங் நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு திருப்பி பிளெஸிங் கிடைக்கும். அதான் கர்மா.
இல்லையா? கர்மா. நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க பிளஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா பிளஸ்ஸிங் கிடைக்கும். சோ அதான் நான் சொல்றேன், சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் திருப்பி கிடைக்கும். நீங்க சோகத்துக்கே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சோகம் தான் உங்களுக்கு. அதே மாதிரி சைக்கிள் தான் நம்மளுக்கு நடந்துட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி லூப். அதே மாதிரியான விஷயத்துக்குள்ளேயே திருப்பி 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 வந்துட்டு இருப்போம். அப்ப நம்மளுடைய பழைய ஐடென்டிட்டியை மாத்தும் போதுதான் நம்ம என்ன ஆக முடியும்னா ஒரு புதிய ஐடென்டிட்டிக்குள்ள போக முடியும். பழைய ஐடென்டிட்டியை எப்படி மாத்தணும்? ஃபர்ஸ்ட் அந்த தாட் தான் கொண்டு வரணும். நம்ம தாட், அந்த எண்ணத்தை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம எண்ணம் புதுசா எந்த ஒரு மாற்றத்தையும் விரும்பாது. அதெல்லாம் உன்னால முடியாதுடா அப்படின்னு சொல்லலாம். அது நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா, அது நம்ம தான் சொல்றோம், நம்ம தான் அதான் உண்மை அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இப்ப வேற ஒரு ஆள் உங்களால முடியாதுன்னு சொன்னா, இல்ல என்னால முடியும் நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த தாட்டே உங்களுக்கு சொன்ன, டேய் இது போய் உன்னால முடியுமா, இதெல்லாம் பாசிபிளா, இப்படி எல்லாம் நீ யோசிக்கலாமா அப்படின்னு அது சொல்லும். அது நம்ம ரொம்ப அதுக்கு இடம் கொடுக்கறதால அது உண்மை, இதெல்லாம் முடியாதா, இதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லும். நீங்க அது சொன்ன உடனே அதை அப்படியே நம்பிடக்கூடாது. நீங்க சொல்லணும், திருப்பியும் அதுகிட்ட சொல்லணும், இல்லடா இது முடியும், இது பண்ண நடக்கும், இது பாசிபிள் தான், இல்லடா இது முடியாதுன்னு அது திருப்பி சொல்லும். இல்லடா இது முடியும்னு நீங்க திருப்பி சொல்லணும். இல்லடா அப்படியா சொல்ற அப்படின்னும் திருப்பி நீங்க சொல்லணும், முடியும் அப்படின்னு சொல்லணும். முடியும் போலதான் இருக்கு அப்படின்னு அந்த மைண்ட் சொல்லும். கண்டிப்பா முடியும் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆமா முடியும் அப்படின்னு அது சொல்லும். சோ நீங்க கன்சிஸ்டன்சி திருப்பி திருப்பி அதுகிட்ட என்ன சொல்லுங்க, இது என்னால முடியும், இது பாசிபிள் தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல ஆரம்பிங்க. அப்ப அந்த ஐடென்டிட்டி, ஓல்டு ஐடென்டிட்டில இருந்து ஒரு புது ஐடென்டிட்டிக்கு உங்களால வர முடியும். அப்ப உங்க லைஃப்ல நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்படிதான் எனக்கும் நடந்தது. நான் இதெல்லாம் பாசிபிளே இல்ல, என்கிட்ட ஒரு சின்ன ஐடி ப்ரூஃப் கூட கிடையாது, இது கூட கிடையாது, நான் எப்படி பாஸ்போர்ட் எடுத்து எப்படி நான் டிராவல் பண்றது அப்படி நான் நினைச்சிருந்தேன்னா என்னால முடியாது. என்கிட்ட ஜீரோவா இருந்தது, ஒரு ப்ரூஃப் சரியா கிடைக்க மாட்டேது. எனக்கு பேரண்ட்ஸ் எனக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே ரெடி பண்ணி கொடுக்கல, எல்லாமே நானே பண்ண வேண்டியதா இருந்தது. அப்ப இருந்த ஸ்ட்ரகிள்க்கு நான் பேசும்போது நானே இதெல்லாம் எடுத்துட்டேன்னா அப்ப எல்லாராலையும் பாசிபிள் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஸ்கைய பார்த்து பேசுவேன். அது என்னடா நான் இப்படி சொல்றேன் நீங்க நினைக்கலாம், பட் அதை ப்ராசஸ் பண்ண எனக்கு அது பெரிய விஷயம் இல்லையா? அதை நான் ப்ராசஸ் பண்ணதால சொல்றேன். சோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னா அது ஒரு விஷயமாவே தெரியல. இப்போ எதுவுமே நம்ம அடையிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய விஷயமா நம்மளுக்கு தோணாது. லைஃப் நாம நினைக்கிறோம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நம்ம நினைக்கிறது தாட்ஸ் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா நம்ம எப்பவுமே ஹாப்பியாவே இருக்கலாம். அப்படி இல்ல, ஹாப்பியாவே எப்பவுமே இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ரியாக்ட் ஆகாம நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். நம்ம அப்படி அப்சர்வ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, நம்மளோட மைண்ட நம்ம மானிட்டர் பண்ணும் போது நம்ம ஏதோ ஒரு உலகத்துல இருந்து சரி அதனால நடக்கட்டும்னு வாழ்க்கையை வெறுத்துறாம பாசிட்டிவ் வேவ்ல நம்ம திங்க் பண்ணும் போது என்ன நடக்கும்னா, நம்ம ஒரு 100% திங்க் பண்றோம்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்ப நம்ம ஒரு பிளான் போடுறோம், அந்த பிளான் பிரகாரம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதுல நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். இப்ப நம்ம சுத்தமா பிளானே இல்லாம, ஒரு நல்ல தாட்ஸே இல்லாம, எந்த ஒரு இதுவே இல்லாம நம்ம பாட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா இட் வில் நாட் ஒர்க். அந்த வீடியோஸ் கூட நீங்க என்ன மாதிரியான வீடியோஸ் பாக்குறீங்க? இப்ப பாருங்க, இப்ப ஒரு மேங்கோ எடுத்துக்கோங்க, அந்த மேங்கோல இருந்து ஜூஸ் எடுத்தா என்ன வரும்? மேங்கோ ஜூஸ் தான் வரும். அப்ப நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் பாக்குறீங்களோ அது உங்களோட மைண்டுக்கு ஒரு சாப்பாடு மாதிரி போயிட்டே இருக்கு. அப்ப நீங்க பாக்குற கண்டென்ட் நீங்க என்ன பாருங்க, உங்களால அந்த பாத்துக்கிட்டே இருக்கிற ஹேபிட்ல இருந்து வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டா பாருங்க, ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட், ஒரு பீஸ்ஃபுல்லான கண்டென்ட், ஒரு ஹோம் டூர், இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுடைய ஃபீட் போய் நீங்க ஒரு ஃபிட்னஸ் வீடியோவே பாக்குறீங்கன்னா நீங்க ஃபிட்னஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்களும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்க லைஃப்ல உருப்படியா ஏதாவது பண்ணணும்னாவது அட்லீஸ்ட் நினைக்கலாம், அதை ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எது பாக்குறோமோ அது நம்மளோட லைஃப்ல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும்.
இப்பெல்லாம் பாத்தீங்களா நிறைய ஜிம்முக்கு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நினைக்கிறீங்க? நிறைய ரீல்ஸ்ல ஃபிட்னஸ் பத்தி அவேர்னஸ் வந்திருக்கு. சோ அதை பார்க்கும் போது அதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எல்லாரும் ஜாயின் பண்றாங்க. அதை கன்சிஸ்டன்சியா எத்தனை பேர் செய்யறாங்கன்றதுதான் இங்க விஷயமே. சோ கன்சிஸ்டன்சியா பண்ணணும், நல்ல விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கிடைக்கும். நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன், நான் ட்ரீம் லைஃபை அச்சீவ் பண்றேன், அதனால எனக்கு லைஃப் ஃபுல்லாவே ஹாப்பியா தான் இருக்கும் அப்படி நான் சொல்ல வரல. லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யும். பட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை கரெக்டா கொண்டு போகணும். நம்ம எதுவுமே தெரியாம இருக்க கூடாதுன்றதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட். அதுதான் என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கடந்து வந்தது. எப்படின்னா த்ரூ த தாட்ஸ். சில சமயம்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பெயினே நம்ம லைஃப்ல நடக்குது, நமக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம் நடக்குது, இந்த கேள்வி நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் வந்திருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம், எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இவ்ளோ சோதனை கொடுக்கறாரு அப்படின்னு தோணும். அதுக்கு நம்ம நிறைய விடைகள் தேடி பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம முன் ஜென்மத்துல பண்ண கர்மான்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த ஜென்மத்திலே கூட நம்ம ஏதோ கர்மா பண்ணிருக்கோன்ற மாதிரி இருக்கும். இல்ல மூதாதையர்களுடைய கர்மா. உடனே நம்ம சொல்லுவோம் அந்த மூதாதையர்கள் பண்ண கர்மாக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே மூதாதையர்களுடைய சொத்து மட்டும் நம்மளுக்கு வேணும்னா வேணும்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வரும். பட் ஆனா என்னன்னா அதையும் வந்து நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணி அதையும் வந்து நம்ம பக்குவமா எடுத்துட்டு போற அளவுக்கு நம்மளுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா இந்த பெயினையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு போக முடியும். எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது எனக்கு அந்த பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் ஸ்டார்டிங்ல. அவங்க சொல்லுவாங்க ஒருத்தவங்க உங்களை எப்படி காயப்படுத்த முடியும், அவர்களுடைய வார்த்தைகளை நீங்க உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது அதை நீங்க மனதில் ஏத்துக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு வழியை ஏற்படுத்துது. அந்த வார்த்தைகளை நீங்க ஏன் ஏத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது புத்தருடைய கதை ஒன்று சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா புத்தருடைய கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த புத்தருடைய கதையில வந்து அவர் ஒரு இடத்துல போகும்போது அவரை எல்லாருமே வரவேற்பாங்க. அத வந்து அவரு அதே புன்னகையோட வந்துட்டு இருப்பாரு. இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவரு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்களாம் ஒரு ஆளு. அப்பயும் அவர் அதே புன்னகையோட வந்தப்போ அவருடைய சிஷ்யர் வந்து நீங்க ஏன் வந்து அவர் அப்படி திட்டுறாரு, நீங்க எதுவுமே சொல்லாம புன்னகையோட வந்துட்டீங்கன்னு புத்தர் கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு பாராட்டவரையும் நான் எடுத்துக்கல, என்னை திட்டினதையும் நீ எடுத்துக்கல, ஆனா நீதான் இப்ப வரைக்கும் அந்த விஷயத்த அந்த சம்பவத்தை நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னார். அதனால எப்படி வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த கதை மூலமா அந்த ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க. இங்க எல்லாமே நம்மள சுத்தி நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்றதுதான் நம்மளுடைய மனநிலை அமையுது. சோ இதன் மூலமா என்னன்னா நம்ம மனநிலை சரியா இருந்ததுன்னா நம்ம லைஃப் சரியா இருக்கும். நம்ம பாக்குற விதம், நம்மளுடைய தாட்ஸ், நம்ம செயல்படுத்தக்கூடிய விஷயம் ஒரே மாதிரியான டெய்லி ரொட்டீன் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம லைஃப் மட்டும் நம்ம சேஞ்ச் ஆகணும், நம்ம பணக்கார ஆகணும், நம்ம வந்து அழகா ஆகணும், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்க என்ன எடுத்தீங்க, அதுக்கான தாட்ஸ் நீங்க என்ன எடுத்தீங்க. சரி எல்லாருமே சொல்றாங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படியே வந்து நீ வந்து நினைச்சா மட்டும் மாறிட்டாது, ஆக்ஷன்ஸும் எடுக்கணும். நானும் சொல்லியிருக்கேன். பட் ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த உங்களால கற்பனையால பார்க்க முடிஞ்சதுன்னா அது நிஜத்திலையும் நடக்கும். அதுவே ஒரு ப்ராசஸ் தான், அதுவும் ஒரு ஆக்ஷன் தான், அதுவும் ஒரு செயல் தான். இப்ப நீங்க உங்களுடைய ட்ரீம், இப்ப நீங்க ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஹீரோவா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு உங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா, உங்களுடைய மனக்கண்ல பார்க்க முடியுதா? அப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா 100% அது நீங்க ஆவீங்க. அப்படி நீங்க பாக்குறீங்க இல்லையா, அதுவே ஒரு ப்ராசஸ் தான், அதுவே ஒரு ஆக்ஷன் தான். இதுதான் நிறைய சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் வந்து சொல்றாங்க, விஷுவலைஸ் பண்றாங்க. சோ நம்மள நாமளே சக்சஸ்ஃபுல்லான வெர்ஷனோட நம்மள வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது நிச்சயமா வரும். என்னோட லைஃப்ல நான் அப்படிதான் நிறைய விஷயங்களை வந்து அட்லீஸ்ட் நான் வந்து கன்சிஸ்டன்டா பண்ணல, பட் அப்பப்ப பண்ண விஷயங்கள், எனக்கு நடந்த ஸ்ட்ரகிள்ஸ், அது வந்து எல்லாத்தையுமே கடந்து வந்ததுக்கு காரணம் நான் என்னுடைய விஷயங்களை பாசிட்டிவா அப்ரோச் பண்ணதுதான். நான் வந்து ரியாக்ட் ஆகாம அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த பெயினை அக்செப்ட் பண்ணி அதை வந்து எப்படி எனக்கு வேணுமோ, நான் பெயின்லயே கான்சென்ட்ரேட் பண்ணாம இதை வந்து நான் எப்படி மாத்தலாம்,
அப்படின்றதுல நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். சோ அதனால என்னால அட்லீஸ்ட் வந்து இதெல்லாம் கடந்து வர முடிஞ்சது. லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட். இதுல வந்து நம்ம எப்பவுமே சோகமாவோ அழுதுட்டோ இது முடியாது, இது நடக்காது, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து சீக்கிரமா எதுவுமே பண்ணவே முடியாது. நம்ம அப்படியேதான் உட்காந்துட்டு இருக்கணும். சோ எப்பவுமே வந்து உங்களுடைய கோலுக்கான விஷுவலைசேஷனுக்கான டைம் எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்க விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு பெரிய நல்ல இம்பாக்ட். உங்ககிட்ட இருக்கிற ஒரு தடை என்ன தெரியுமா? நாளைக்கு பண்றேன் டுமாரோ நெவர் கம்ஸ். நம்ம எல்லாருக்குமே தான் நாளைக்கு பண்றேன், நாளைக்கு நான் இதை செய்யறேன், நாளையில இருந்து இப்போ இந்த நொடி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய ட்ரீம் லைஃபை எழுதுங்க. இந்த நொடி தான் முக்கியம். நாளைக்கு பண்றேன் இது இருக்கவே கூடாது. இப்பெல்லாம் வந்து ஒரு கஷ்டம் இருக்கு, இல்ல ஒரு அட்வைஸ் இருக்குன்னா இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு பண்ணாதீங்க, இந்த பூமர் எல்லாம் எனக்கு பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வராங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத முதலே கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சோ நல்ல அறிவுரைகள், நல்ல வழிகாட்டுதல்கள் எல்லா காலகட்டத்திலயுமே தேவை. இதை பட்டுதான் அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அது உங்களுடைய ஃபேட், உங்களுடைய தலையெழுத்து. இல்ல ஒருத்தர் சொல்லும் பொழுதே அதை கேட்டு அதை ரியலைஸ் பண்ணி அதை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கைய மாத்திக்கணும்னா அதுவும் உங்களுடைய நல்ல தலையெழுத்து தான். சோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கோஇன்சிடென்ட் கிடையாது. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வீடியோ தான். இதுல இருந்து உங்களுடைய தாட்ஸை நீங்க வந்து கான்சியஸா விழிப்புணர்வு அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு சஜஷன் வந்திருக்கு. என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்? பிளெஸிங் கொடுத்தா பிளெஸிங் வரும். நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்லது வரும். நம்ம யாருக்கு என்ன நல்லது பண்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம ஏன் பாக்குறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கலாம்ல. சோ உங்களுடைய எண்ணங்கள் நல்லதா அமையட்டும், உங்களுடைய வாழ்க்கை நல்லதா அமையட்டும். ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய லைஃப இனிமே நான் வந்து என்னுடைய லைஃப சரியான லைஃபா கன்வெர்ட் பண்ணுவேன். பாசிட்டிவ் வேவா தான் நினைப்பேன். எவ்வளவு சோகம் வந்தாலும், எவ்வளவு வந்து எனக்கு கஷ்டமா இருந்தாலும் ஐ இமிடியட்லி சேஞ்ச் மை மைண்ட் இன்டு த பாசிட்டிவ் வே. ஏன்னா நீங்க பாசிட்டிவ் வேவ நினைக்க 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 அதுதான் நடக்கும். சோ திங்க் பாசிட்டிவ்லி. வாட் எவர் ஹேப்பன்ஸ் பாசிட்டிவா நினைங்க, எல்லாமே சேஞ்ச் ஆகும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.